அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட சகோதரி நஃபீலா. இது என்னுடைய 4வது பதிவு. என்னோட 3வது பதிவு பெரும்பாலும் யாரும் பெரும்பாலும் பார்க்கவே இல்லை. ஸோ நேரம் கிடைக்கும் போது மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு உபயோகம் தரக்கூடிய சில செய்திகள் அதில் இருக்குது, பல செய்திகள் இருக்குது. மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. ஸோ இந்த ஹோம்மேக்கர் நஃபீலா 4வது பதிவு. நான் 3வது பதிவுடைய கடைசியிலேயே பயம் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை தான் பேச போகிறேன், இறைவனுடைய உதவியை கொண்டு. பயம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிரிங்க. நமக்கு பயம்ங்கிறது ரொம்ப பெரிய எதிரி. நமக்குள்ளரே இருந்துக்கிட்டு நம்மளை பழி வாங்கும். என்ன எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணி ஒரு பஸ்ஸில் நம்ம போயிட்டு இருக்கோம். சந்தோஷமாக போயிட்டு இருக்கும் பொழுது எதையோ ஒன்று ஒரு இடத்துல இலக்கா வச்சு நம்ம போயிட்டு இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னாக்கா, யாருமே எதிர்பார்க்காத மாதிரி திடீரென்று ஒரு மலை மேலிருந்து ஒரு பெரிய கனமான சைஸில் ரொம்ப பெருசான ஒரு பாறை அந்த வழியில் உருண்டு உளுந்து அந்த வழி ஃபுல்லாக அப்படியே அவ்வளோ பெருசில் நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன். மேற்கொண்டு நம்மளால் அந்த பிரயாணத்தை உடனே தொடர முடியுமா? அவ்வளோ பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. அது வழியில் அப்படியே உருண்டு உழும்போது என்ன செய்வோம்? அப்படியே நிற்கும். மேற்கொண்டு பிரயாணத்தை நம்ம அந்த வழியையே அடைச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட வழி இல்லை. ஃபுல்லாக அந்த பாறை ஒரு மலையடி வாரத்தில் அடைச்சிட்டு இருக்குது. இந்த சைடு போனால் நம்ம கீழே விழுந்துருவோம். நம்ம நேராக தான் போயாகணும். அந்த நேர் வழியில் அப்படியே அடைச்சிட்டு இருக்கு அந்த பாறை. நம்மளால் அந்த மேற்கொண்டு அந்த பிரயாணத்தை உடனே தொடர முடியுமா? முடியாது. தொடருவோம், ஆனால் எப்போ அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு காலதாமதம் ஏற்படும். வரணும், நிறைய பேர் வரணும், எல்லாருமா சேர்ந்து அந்த பாறையை தள்ளி அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு தள்ளி விடணும், நகர்த்தி அந்த வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது தான் மேற்கொண்டு அந்த பஸ்ஸை டிரைவரால் ஓட்டிட்டு போக முடியும் இல்லையா? தள்ளவே முடியல, நகர்த்தவே முடியாத ஒரு பாறையாக இருந்தால் என்ன செய்வாங்க அப்படின்னா உடைப்பாங்க, முடிஞ்ச அளவு உடைப்பாங்க. அதை உடைச்சி பீஸாக ஆக்கி அதை அங்கேருந்து நகர்த்துவாங்க. சைஸில் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னா எப்படி இருக்கும்? உடனே இந்த காரியத்தை செய்ய இயலாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப தாமதமாகும், ரொம்ப 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 தாமதமாகும். அதில் நம்ம நிறைய அசௌகரியத்தை நம்ம சந்திக்க நேரிடும். நிறைய கஷ்டங்கள் வரும். தாமதிச்சு ஒரே இடத்துல நம்ம முடங்கி கிடப்போம். இப்போ பஸ்ஸுக்குள்ளாரையே எடுத்துக்கோங்களேன், அது அப்படியே பிரயாணம் நின்றுடுச்சு. நம்ம திரும்பி பார்க்குறோம், திரும்பியும் போக முடியாத ஒரு சூழ்நிலை. ஃபுல்லாக வரிசலாக நிற்கிது பஸ்ஸுங்க. அப்போது பஸ்ஸை திருப்பக்கூடிய சூழ்நிலை, பேக்கில் கொண்டு போகக்கூட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த பாறை நகர்த்தினாதான் நம்மளுக்கு வழி கிடைக்கும். நகர்த்த முடியாத பாறையை உடச்சி எடுக்கணும், அப்போ தான் நம்ம மேற்கொண்டு பிரயாணம் பண்ண முடியும். அதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆகும். ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து அதுக்கான முயற்சியில் இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட, இப்போ அந்த நேரத்தில் ஒரு பெரிய மழை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த மழை பெய்யறது நிற்கிற வரைக்கும் அந்த தாமதம் ஏற்படும். இந்த மாதிரி மிகப்பெரிய விஷயங்கள், நிறைய தடங்கல்கள் அதை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மெயின் காரணம் என்ன? அந்த பயம் உருண்டு நம்மளுக்கு முன்னாடி நிற்கிது. அந்த பாறை உருண்டு நம்மளுக்கு முன்னாடி நிற்கிது இல்லையா? அதை தான் நான் பயம்னு சொல்கிறேன். பயம்ங்கிறது நம்ம பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளோட வழியை, நம்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய பாறை. அதை உனக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தை ஒன்னால் மட்டும்தான் நீக்க முடியும். நீ மனசு வச்சா மட்டும்தான் நீக்க முடியும். இப்போது ஒரு இளைஞன் இருக்கிறான், அவன் நல்லா படித்து வந்துட்டான், ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு அவனுக்கு ரொம்ப ஆசை. அவன் அதுக்காக என்ன பண்ணுறான்? நல்லா உழைச்சி நல்லா படிச்சுட்டான். அவனுக்கு திடீரென்று அவன் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்திலேருந்து, ஒரு பெரிய ஐடி கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியிலேருந்து அவனுக்கு
வேலை இருக்குது, வேக்கன்சி இருக்குது, அதுக்காக ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வந்து அவன் அதுக்கு அப்ளையும் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. அவன் எதிர்பார்த்த மாதிரி அவனோட திறமையை பார்த்துட்டு சர்டிஃபிகேட்லாம் பார்த்துட்டு அவனை இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. எவ்வளோ சந்தோஷமாக அவன் தயாராகியிருப்பான், ரொம்ப சந்தோஷமாக தயாராகும். அவனுக்கு எல்லா திறமையும் இருக்குது. அந்த இடத்துல போய் அவனுக்கு வந்து அதில் இன்டர்வியூவில் பாஸ் ஆகி அந்த வேலையை பெறுவதற்கான ஒரு குவாலிஃபைடான ஒரு பர்சனாக தான் அந்த பையன் இருக்கிறான். அப்போது அவன் என்ன செய்கிறான், சந்தோஷமாக ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக, ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, அவன் ஒரு இன்டர்வியூவை ஒரு பெரிய நிறுவனத்தில் அட்டன் பண்ண போகிறான். அழகாக ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி போட்டுட்டு அவனுக்கு தேவையான அந்த ஃபைல்ஸை எல்லாம் எடுத்துட்டு அவன் ட்ராவல் பண்ணி சந்தோஷமாக மொதல் நாள் ப்ரிப்பேர் ஆகுறான். இன்டர்வியூவில் என்னெல்லாம் கேட்கலாம், அந்த வேலைக்கு சம்பந்தமான கேள்விகள் என்னெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு தயாராகிட்டான். காலையில் அதே மாதிரி சூப்பராக கிளம்பி அந்த ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டாங்க. போய் அந்த பில்டிங்கை பார்த்தான் பாருங்களேன், அப்படியே டப்புன்னு அவன் மனசில் ஒரு பயம் வந்து கவ்விக்கிச்சு. அதை பார்த்த உடனே அந்த பயம் வந்து அவனுக்குள்ளார வந்து வந்துருச்சு. அப்போ அவனால் ஒரு மேற்கொண்டு அதுக்குள்ளார நுழையிறதுக்கோ அவனுக்கு வந்து அவ்வளோது ஒரு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த பயம் மனசுக்குள்ள, அந்த பயம் எப்படி அவனை பிடிச்சிக்குதுன்னா, உள்ளார இருக்கிறவங்கலாம் எந்த அளவுக்கு திறமைசாலியாக இருப்பாங்களோ, என்ன விதமான கேள்விகள் கேட்பாங்களோ, நம்ம வந்து ஒருவேளை அவனை தயங்கி நிற்க வைக்கிறது என்ன அப்படின்னா, ஒருவேளை நம்ம அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லன்னு அசிங்கமாயிடுமே, இந்த வேலை கிடைக்காம போயிடுமே, அது ஒன்று. இரண்டாவது, நம்ம பிள்ளைங்கன்னா இப்போது இன்டர்வியூக்கு போகுதுன்னா, இப்போது சிட்டிஸில் படித்த பிள்ளைங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன வயசில் என்ன அளவுக்கு ட்ரைனிங் கிடைக்கிதோ அதை வச்சு தான் அவுட்புட் இருக்கும் இல்லையா, ஒரு வேலைக்கு போகிற இன்டர்வியூ போகிற இடத்துல. இப்போ இந்த ஊரில் எல்லாம் பிள்ளைங்க வராங்கல்ல, அவங்க பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நல்லா படித்து நல்ல மார்க்கே வாங்கியிருப்பாங்க. அவங்களால டக்குன்னு ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆக முடியாது. ரொம்ப நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்து தான் செலக்ட் ஆவாங்க. அதுக்கு ஒரு பெரிய ரீசனாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இப்பொழுதுக்கு அந்த மொழி, இப்போ இந்த ஆங்கிலம் இங்கிலீஷுங்கிறது ரொம்பவே ஒரு முன்னேற்றத்துக்கு தேவைப்படுது. எங்கே போனாலும் இங்கிலீஷில் தான் கொஸ்டின் கேட்குறாங்க. அவனால் அந்த ஃப்ளூவன்சி அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க. அவனால் நல்லா ஃப்ரீயாக கம்யூனிகேட் பண்ண முடியுதா அப்படின்னு. ஸோ அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலும் இந்த மொழி அப்படிங்கிறதுல பயப்படுற பிள்ளைங்க என்ன பண்ணும், அப்படியே தயங்கி நிற்கும். ஸோ இந்த மாதிரி அதுவுமே இந்த தயக்கம்ங்கிறதே வந்து எப்படி வருது அப்படின்னா, ஒரு பயத்தினால. நம்மளால் இவங்களோட எல்லாம் போட்டி போட முடியுமா, நம்ம வென்றிடுவோமா, நம்மளுக்கு அந்த ஒரு அச்சம். ஒரு பெருசாக ஒரு பில்டிங்கை பார்த்ததோடய இந்த பையனுக்கு பயம் வந்துருச்சு. அப்போ இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, மேற்கொண்டு அவன் என்ன பண்ண மாட்டான், நகர்ந்து போக மாட்டான். அப்படியே அவன் தனக்குள்ள ஒரு உந்துதலை ஏற்படுத்திட்டு உள்ளே போனால் கூட அந்த பயம் வந்து அவனுக்கு ஒரு பதற்றத்தை, ஒரு நர்வஸை எடுத்து கொடுக்கும், ஒரு பதற்றத்தை எடுத்து கொடுக்கும் அந்த பயம். எப்போ அவனுக்கு ஒரு துணிச்சல் வந்து என்ன வேணாலும் ஆகட்டும், நான் முட்டி மோதி பார்த்துருவேன், என்ன ஆக போகுது, கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலண்டா அடுத்த வேலை, அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் அவன் மனசில் கொண்டு வரும்போது, இன்னும் சொல்ல போனால் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்டா, என்னால் முடியும், நான் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த ஆஃபீஸில் காலை வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை நான் பிழைக்கக்கூடிய இடம் இதுவாக இருக்கலாம், என் முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவக்கூடியதாக அந்த வேலை இருக்கலாம், நான் வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை பிள்ளைங்க மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல அவங்க பாறையை நகர்த்த மட்டும் செய்யலை, அங்கே நகர்த்த முடியாத பாறையை கூட அவங்க உளியை வச்சு உடைக்கிறாங்க, உடைச்சி தூள் ஆக்கிட்டு நகர்ந்து போகிறாங்க. அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி உடைக்கணும். அந்த அச்சம், பயம்ங்கிறது நம்ம முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடங்களை கொடுக்கும். அது ரொம்ப காலதாமதத்தை ஏற்படுத்தும். உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை அப்படிங்கிறத வந்து நீ அதை காட்ட முடியாத அளவுக்கு, ஒரு இடத்துக்கு நீ அங்கே காலை வைக்க முடியாத அளவுக்கு உனக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த பயம். எல்லாருக்கும் பயம் இருக்குது, எனக்கும் பயம் இருக்குது, உங்களுக்கும் பயம் இருக்குது. அந்த பயத்தை வந்து நம்ம வென்றிடணும். ஏன் அப்படின்னா, நான் சொல்கிறது தான், பயம்ங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயம் எல்லாத்தையும் வந்து ரொம்ப காலதாமதப்படுத்திடும். உனக்கு கிடைக்கணுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு நீ போராடணும். அதுக்கு மிகப்பெரிய தடங்களாக இருக்கக்கூடிய அந்த பயத்தை உடைச்சி எறியணும்.
மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, என்னால முடியும், என்னால முடியும். அதான் கான்ஃபிடென்ட். உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னாக்கா உங்களை படைத்தவன் மீது, இறைவன் மீது நம்பிக்கை வைங்க. உங்களால முடியலன்னா அவன் நகர்த்தி கொடுப்பான். பயப்படாதீங்க தயவு செஞ்சு யாரும், சின்ன பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி. நீங்க செய்யக்கூடிய விஷயம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கானதா இருந்தா, நல்லதுக்கானதா இருந்தா அதுல தைரியமா இறங்குங்க. அதே யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் ஏதாவது ஒரு கெடுதலுக்கு நான் பயப்படாம போவேன், இது சக்சஸ் ஆகும்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. தப்பு செஞ்சா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா மாட்டுவீங்க. இப்போ ஒருத்தவன் இருக்கான், அவன் என்ன பண்ண போறான், ஒரு இடத்துல வந்து கொள்ளையடிக்க போறான். அவனுக்கு உள்ளுக்குள்ளார மாட்டிடுவோமோன்னு பயம் இருக்கு. அப்ப அவனுக்கு போய் மோட்டிவேட் பண்ண முடியுமா? என்னைய மாதிரியான மோட்டிவேட்டர்ஸோட ஸ்பீச் எல்லாம் அந்த மாதிரியான ஆட்களுக்கு கிடையவே கிடையாது. நல்லது செய்பவர்களுக்கு மட்டும்தான். நீ கெடுதல் செய்ய நினைச்சா கண்டிப்பா 100% மாட்டுவேன், தப்பிக்கவும் முடியாது. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அது இல்லைன்னா நாளன்னைக்கு. நல்லவர்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய பேச்சுக்கள் எல்லாம். ஸோ அப்போ உன்னுடைய முன்னேற்றத்துக்கான பாதையை நோக்கி நீ செயல்படும் போது பல கஷ்டங்களை தாண்டி நீ ஓரளவுக்கு நெருங்கி வர, இந்த வேலை கிடைச்சிச்சுன்னா நீ பட்ட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சு போயிடும். இதுதான், இதுக்கப்புறம் இந்த வேலையில நீ தொடரணும், அவ்வளவுதான். உன் திறமையை வளர்த்துக்கணும். ஸோ அதுக்கு இந்த ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து இந்த இன்டர்வியூவில் நீ பாஸ் பண்ணணும். அதுக்கு உள்ள நுழையிறதுக்குன்னே நீ பயந்தா எப்படி? இப்போ பயப்படாம நம்ம போறோம். ஒருவேளை வேலை கிடைக்க அப்படின்றாக்க, வேலை கிடைக்கலன்றா கூட உனக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். ஸோ இப்போ உள்ள போனதோட யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது பழகி போயிடும். என்ன மாதிரியான நம்ம செய்ய போற வேலை எதை சார்ந்தது, அதுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கிறாங்க, என்னெல்லாம் ஒரு நிறுவனம் எம்ப்ளாய் கிட்ட எதிர்பார்க்குது, நம்ம பர்சனாலிட்டி நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. பர்சனாலிட்டி அப்படின்னாக்கா இந்த நம்ம பேசக்கூடிய திறமை, பயப்படாம இருக்கிறது, நம்மளோட வேலைகளை முடிக்கிறது, அந்த மாதிரி எதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், என்னெல்லாம் நம்ம கிட்ட இல்லை அப்படிங்கிறத கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய முட்டுக்கட்டை தான் அந்த பயம். அந்த பயத்தை உடைச்சு எறிஞ்சா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு இளைஞன் இருந்தான் ஒரு கிராமத்துல. அவனை சின்ன பிள்ளையிலிருந்து அவங்க அப்பா அம்மா ரொம்பவும் பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. ரொம்பவும் எல்லா விஷயமும் அவன் எதையுமே செய்ய விட மாட்டாங்க, அவ்வளோ வீட்டுக்குள்ளாரே வச்சு பாதுகாத்தாங்க. ரொம்பவும் இந்த பேம்பர்ட் சைல்டு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி. குழந்தையிலேருந்து அவன் மேலே அவ்வளோ பாசம், ஒரே பிள்ளை. அவனை அப்படி வந்து பாதுகாத்து வளர்த்தாங்க. அவன் வந்து ஃப்ரீயாக பிள்ளைங்களோட வெளியில் போய் விளையாடுனது கூட கிடையாது. அப்போது ஒரு ஸ்டேஜில் அவன் வீட்டை விட்டு வெளியே வரானா, வீட்டை விட்டு வெளியே போகலை, ஒரு விளையாடுற ஸ்டேஜுக்கு தாண்டிட்டான். விளையாடுற காலத்தில் கூட அவனை அவ்வளோ ஃப்ரீயாக விளையாட விடலை. அப்போ ஒரு இளைஞனா அவன் வந்து ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளாரையே இருக்கும் போது அவனுக்கு எல்லாரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு இருக்க ஆம்பளை பிள்ளை, நீ ஒரு பயந்தாங்கொல்லி. அவன்கிட்ட பழகினவங்களுக்கு இவன் வந்து ரொம்ப பயப்படுறான். அதனால இவன் பயந்தாங்கொல்லிங்கிறது தெரிஞ்சு போயிடுது ஒரு கட்டத்தில். இந்த பயம் எதனால வந்தது அப்படின்னாக்கா, அவனுக்கு பயம் வந்தது, அவனுக்குள்ளாரியே அந்த பயம் வளர்ந்து கொண்டு வந்தது. எல்லாத்துக்கும் காரணம் அவன் வளர்ந்து வந்த முறை, அவனை அப்படி பாதுகாத்தது. அப்போ அவன் ஒரு ஸ்டேஜில் வெளியே வந்து எல்லாத்துலேயும் சாதிக்கணும்னு அவன் ஆசைப்படுறான். அப்போ அவனுக்கு அந்த பயம் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக ஆயிடுது. அப்போ அவன் வந்து முயற்சி நம்ம செய்யணும். அவன் முயற்சி செய்கிறான். அந்த ஊரில் ஒரு போட்டி ஒன்று காம்படிஷன் வருது, அதில் எப்படியாவது நம்ம வந்து வெற்றி பெறணும்னு அவன் கலந்துக்க போகும் பொழுது, அவன் கலந்துக்க கூட இல்லை, வந்ததோடையே வந்துட்டான்ப்பா. போட்டியில் கலந்துக்க வந்திருக்கியா நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் வந்து பயப்படுவியப்பா, இது பயப்படாதவங்களுக்கு உள்ள போட்டிப்பா, அதனால வந்து நீ இதில் கலந்துக்க முடியாது அப்படின்னு பசங்க வந்து போட்டி அந்த நிர்வாகம் பண்ணுறாங்கல்ல அவங்க இல்லை, இவனோட வயசு பசங்க வந்து இவனை வந்து கிண்டல் அடிக்கிறாங்க. நீ கீழே விழுந்துருவே, அப்புறம் கையில் அடிபட்டுரும், காலில் அடிபட்டுரும், நீ போய் பத்திரமா இருந்துக்கோ வீட்டில் அப்படின்னு அவனுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பயந்துட்டு இருந்ததுனால தானே நம்மளை போட்டு இந்த மாதிரியால் அப்படியே ஓட்டுறாங்க எல்லாரும். நம்ம இனிமேல் பயப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு உறுதி எடுக்கிறான். ஆனால் அந்த போட்டியில் கலந்துக்கல. இப்போ தான் அவன் மனசில் அவன் உறுதியாக வந்திருக்கு. அவன் கோபத்தோட வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு போனாக்கா ரொம்ப நேரம் உட்காந்து யோசிக்கிறான், எப்படியாவது நான் வந்து உள்ளார நுழையும் போதே
அவன் ஃபேமிலிலேயே ஒரு சிலர் பயந்தவன் வந்துட்டான்ப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டுப்பாயிடுச்சு அவனுக்கு. ஏன் என்னை பயந்தவன் சொல்கிறீங்க அப்படின்னு. நீ எல்லாத்துக்கும் பயப்படுற, அதனால தான் தைரியமாக இருக்க மாட்டேங்கிற, அதனால தான் நாங்கள் பயந்தவன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றதோட இதுக்கெல்லாம் நீங்கள் தானே ரீசன் அப்படின்னு கோவம் வந்துடுது. அப்போது நான் இனிமேல் பயப்பட மாட்டேன். எல்லாரும் என்னைய பயந்தவன் சொல்றீங்கல்ல, நான் பயந்தவன்லாம் கிடையாது. நான் பயத்தை வென்றவன் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தை நான் கொல்ல போகிறேன் அன்னைக்கு முடிவெடுத்துட்டு என்ன செய்யறான், ரொம்ப நேரம் உட்காந்து யோசிச்சவன் ராத்திரி இரவு எல்லாரும் தூங்கினத்தோட வீட்டை விட்டு அவன் கிளம்பிடுறான். தனக்கான சில பொருள்களை எடுத்து மூட்டை கட்டிட்டு ஒரு போர்வையை எடுத்து தன்னைத்தானே மூடிக்கிட்டு அவன் என்ன செய்யறான், யாருக்கு தெரியாம வெளியே வந்துடுறான். நல்ல கும்முண்ட இருட்டு. அந்த பிள்ளைக்கு, அந்த பையனுக்கு, இளைஞனுக்கு இருட்டுனா ரொம்ப பயம். இருட்டில் அவன் எங்கேயும் தனியாக போக மாட்டான், யாராவது ஒரு துணையோட தான் போவான். அன்னைக்கு முடிவெடுக்கிறான், நான் ஒரு இளைஞன், நான் சாதிக்க பிறந்தவன், நான் இவ்வளோ நாள் இருட்டை நோக்கி பயந்தேன், இனிமேல் நான் இருட்டை நோக்கியெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் நடக்க போகிறேன் இருட்டிலேண்டு. இருட்டை பார்த்து, பயமே, நான் உன்னை வெல்ல போகிறேன், இருட்டுனா எனக்கு பயம், இனி நான் பயப்பட போவதில்லை, பயமே நான் உன்னை வெல்ல போகிறேன்னு சொல்லிக்கிட்டே ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி தனக்குள்ள அதை உச்சரிச்சுக்கிட்டே என்ன செய்கிறான், இருட்டில் நடக்கிறான். நிலாவுடைய வெளிச்சம் வருது அவனுக்கு துணையா. உனக்கு தைரியம் நடந்த இல்ல, இதோ நிலாவுடைய வெளிச்சம் சற்று அவனுக்கு வழி பாதையை காட்டுது. தைரியத்தோட நடந்தவனுக்கு நிலா வெளிச்சம் கொடுத்து அவனுக்கு அந்த பாதையை காட்டுது. அந்த பாதையில் அவன் நடந்து போறான். காடு வருது. காடுனா அந்த பையனுக்கு ரொம்ப பயம். காட்டுல தனியா போனதே கிடையாது. அவங்க கிராமத்துலேருந்து அடுத்த கிராமத்துக்கு, அடுத்த ஊருக்கு போகணும் அப்படின்னா காட்டை கடந்து தான் போகணும். அவன் இது வரைக்கும் தான் வளர்ந்து வந்த காலத்துல தனியா காட்டை கடந்து போனதே இல்லை. யாராவது ஒரு குடும்பத்தார் துணையோட தான் போய்க்கிறான். அது மின்னேரத்துல, வெளிச்சத்தில். இன்னைக்கு நடு ராத்திரி அவனுக்குள்ள வந்த அந்த உந்துதல் அவனை நடு ராத்திரி அந்த பையனை அந்த காட்டுல போறான், கடக்க வைக்குது. அங்க போய் காட்டுல நிக்கிறான். சத்தம் எல்லாம் வித்தியாசமா கேக்குது. நான் இவ்வளவு காலம் பயந்தேன், பயமே இனிமே நான் பயப்பட மாட்டேன், பயமே நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் போய் நின்றுட்டு வானத்தை பார்த்து சொல்கிறான். அங்கே ஒரு மரம் இருக்கு. மரம் இது வரைக்கும் ஏறுறதுன்னா எனக்கு பயம். பசங்கள்லாம் மரத்தில் ஏறி விளையாடும் போது நான் கீழே தான் நிற்பேன். அவங்க பறித்து போடுற பழத்தை தான் நான் எடுத்திருக்கேன், இல்லை கம்பு வச்சு அடித்து நான் பழம் எடுத்து சாப்பிட்ருக்கேன். மரத்தில் முழுசாக ஏறினதே கிடையாது. நான் இப்போ மரம் ஏற போகிறேன், நான் கீழே விழ மாட்டேன், நான் ஏறுவேன். இனிமேல் பயந்தவன் கிடையாது, பயத்தை வென்றவன். பயமே நான் உன்னை கொல்ல போறேன்னு தன் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே மரத்தினுடைய உச்சிக்கு ஏறிட்டான். அங்க ஒரு சேஃபா உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய அந்த கிளையில அப்படியே உட்கார்ந்து சாஞ்சா மாதிரி அவன் படுத்துட்டான். நிறைய பூச்சிகளோட சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி நிறைய அனிமல்ஸோட ஓனாய் தூரத்துல கத்தக்கூடிய சத்தம் எல்லாம் அந்த பையனுக்கு, அந்த இளைஞனுக்கு கேட்குது. உள்ளூர் அந்த பயம் முட்டி மோதுது. இருந்தாலும் அந்த பயத்தை அவன் எலும்பி வெளியில வர விடலை. இந்த பயம் வந்துருச்சுன்னா என்ன செய்வான், டப்புன்னு குதிச்சு கூட அடிபட்டா படட்டோன்னு ஓடி தலை தெறிக்க அந்த மாதிரி வீட்டுக்கு ஓடி போயிடுவான். அந்த இரவு முழுதும் அங்க அவன் ஓட்டினான், நிம்மதியா தூங்குனான். பயமே நான் உன்னை வென்றிடுவேன், பயமே நான் உன்னை வென்றிடுவேன்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். ஒரு ஸ்டேஜில் சூரியன் வெளிச்சத்தை கொடுத்தது. நல்லா பிரகாசமான விடியலை அன்னைக்கு பார்த்தான். அந்த பையன் முகத்துல அந்த சூரியனோட கதிர்கள் அவன் முகத்துல விழும் பொழுது அவன் கண் முழிச்சு எந்திரிச்சான். அன்னை ராத்திரிய தனியா அவன் கடந்திருக்கான். வாழ்க்கையில முதல் தடவை அவனுக்குள்ள அவ்வளோ உற்சாகம். ஒரு நாள் நான் கடந்து விட்டேன், நீ எல்லா காலமும் நான் கடப்பேன். நல்லா பசி எடுத்தது. தூரத்துல சின்ன சின்ன குடிசைங்க நிறைய தெரிஞ்சது. அப்போ அங்க ஒரு கிராமம் இருக்கு, அங்க மனிதர்கள் வசிக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட போவேன். இது வரைக்கும் வெளி மனுஷர்கிட்ட பேசுறதுக்கு நான் பயந்தேன். இப்போ எனக்கு பசிக்குது, அவர்களிடத்துல நான் பேசினாதான் எனக்கு உணவு கிடைக்கும். நான் பேசி அவங்க கிட்ட உணவு வாங்கி சாப்பிடுவேன். நான் பயப்பட மாட்டேன் சொல்லிட்டே போறான் அவனுக்குள்ளார, மனசுக்குள்ளார. அப்போ புதுசா ஒரு ஆள் வராங்க அப்படின்றதுல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இல்ல, சில பேர் வீட்டுக்கு வெளியில கொஞ்சம் பேர் தான், ஒரு சின்ன ஒரு கூட்டம் தான். எல்லாம் சின்ன சின்ன குடிசையில் இருக்காங்க. சில பிள்ளைங்க வெளியில் விளையாடுது, சில இளைஞர்கள் வேலை செய்கிறாங்க, பெரும்பாலும் முதியவர்கள் அங்கே இருக்காங்க. இந்த பையன் பார்த்ததோடையே அவனை கூப்பிட்டு அரவணைச்சு, யாருப்பா நீ, எங்கேருந்து வந்திருக்கே, எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கே, எதற்காக இங்கே வந்திருக்கே அப்படிங்கும் போது என்னை எல்லாரும் பயந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பயத்தை வென்றவன் ஆகணுங்கிறதுக்காண்டி, பயத்தை கொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். எனக்கு இப்போ பசிக்குது, நீங்கள் எனக்கு வயிற்றுக்கு உணவு கொடுத்தீங்கண்டா போதும், நான் பயத்தை கொல்ல போகிறேன் அப்படின்றதோட அங்கே இருக்கக்கூடிய முதியவர்கள் எல்லாம் அதெல்லாம் முடியாது, நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி அதில் தோற்று போயிட்டோம்,
இதோ எங்களுக்கு வயசாயிடுச்சு, பயம் எங்கே இருக்குது தெரியுமா, அதோ அந்த மலையை பார் அப்படின்னு கையை காட்டுறாங்க. தூரத்தில் ஒரு மலை, அந்த மலைக்கு பக்கத்தில் தான் பயமே இருக்குது. பயத்துக்கு உருவம் இருக்கா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க பயம் அந்த மலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது, சாயங்காலம் அது வரும், அது பலவிதமான உருவத்தை கொடுக்கும், 2 கொம்புகளோட சமயத்தில் காட்சி அளிக்கும், அதை இதுதான்னு சொல்ல முடியாது, அது எந்த விலங்குற உருவத்துலையும் இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நாங்களெல்லாம் அதை கொல்ல முயற்சி பண்ணோம், எங்களால் முடியல, ஒன்னாலையும் முடியாது. இல்லை நான் கொல்லுவேன், எனக்கு இப்போ சாப்பாடு கிடைக்குமா? நல்ல உணவு கொடுக்குறாங்க, அவன் உணவை சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்கான். சாயங்காலம் வரைக்கும் அங்கே அந்த இளைஞன் இருக்கான். அவனுக்குள்ளார அந்த உட்காந்துருக்கிற ஒவ்வொரு நேரமும் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் இவனுக்கு பயத்தை கொடுக்கணும், இவன் திரும்பி போய் இன்னும் இவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஆனால் அவன் அந்த இடத்துல செவிடாக உட்காந்துருந்தான். சில நேரங்களில் நம்மளுக்கு பயம் வராமல் இருக்கணும், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நம்மளை தாக்காமல் சில பேருடைய பேச்சுக்கள் நம்ம காதில் வரும்போது நம்ம முன்னேற்றத்துக்கு அது ஒரு பயத்தை அச்சத்தை ஏற்படுத்தி அது ஒரு பயமாக்கி கொடுக்கும். அப்போ உங்களால் அதை இதெல்லாம் காதில் வாங்கினா என்னால் இதை சாதிக்க முடியாது அப்படின்னு காது கெட்டியமாக பிடிச்சிக்கிற மாதிரி செவிடு மாதிரி உட்காந்துக்கோங்க. சில நேரங்களில் செவிடாகவும் ஊமையாகவும் இருப்பது சிறந்தது. பல நேரத்தில் அது நம்மளை பாதுகாக்கும் இல்லையா? நான் சொல்கிறத திரும்பியும் சொல்கிறேன், பயம் உங்களோட முன்னேற்றத்துக்கானதாக ஒரு காரியம் இருந்து அதை நீ சாதிக்க போகும்போது அது உனக்கு பயத்தை ஏற்பட்டுடுச்சுன்னா அந்த பயத்தை வேரோடு பிடுங்கி எரிஞ்சிரு. அது உனக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை, உன்னை முன்னேற விடாது. அதே நீ ஏதாவது ஒரு தப்பான ஒரு காரியத்தை யோசிச்சு அதை சாதிக்க நீ பயந்துட்டு வந்துச்சு, உனக்கு மனசில் பயம் வந்துச்சுன்னா தாராளமாக பயப்படு. தப்பு செஞ்சால் கண்டிப்பாக மாட்டிக்குவேன், தப்பு செய்யாத, உன் முன்னேற்றத்துக்காக மட்டும் செயல்படு. இப்போ அந்த பையன் என்ன பண்ணிட்டான், நேரத்தை ஓட்டிட்டு சாயங்காலம் ஆயிடுச்சு, வித்தியாசமான சத்தம் எல்லாம் அங்கிருந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான சத்தம் எல்லாம் அந்த மலைக்கு பின்புறத்திலிருந்து கேட்குது. சூரியன் மறையுது, அப்படியே இருள் சூழ்ந்து. அப்போ 2 கொம்புகளோட ஒரு பெரிய உருவம் அப்படியே எழுந்திருக்குது. அது இன்ன விலங்குன்னெலாம் சொல்ல முடியல. இது அந்த பார்த்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு நிற்கிறான். இதுதான் பயமா அப்படின்னு கேட்குறான். எல்லாரும் சொல்கிறாங்க ஆமாம், இதுதான் இவ்வளவு காலமாக எங்களால் வெல்ல முடியாத பயம். அது நாளுக்கு நாள் வளர்ந்து இப்படி பிரம்மாண்டமாக நிற்கிது. நாளுக்கு நாள் அந்த பயம் வளர்ந்து பிரம்மாண்டமாக நிற்கிது. கவனிங்க, சொல்கிறாங்க நான் அந்த பயத்தை கொல்லுவேன், உன்னால் முடியாது அப்படின்னு ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஆண்கள் பெண்கள் பெரியவங்க எல்லாரும் பாதுகாக்கிறாங்க. சின்ன பிள்ளை நீ கிளம்பிப்போ, உன்னாலையெல்லாம் முடியாது, எங்களால் முடியலை, இத்தனை காலம் எங்களுக்கு வயசே ஆயிடுச்சு, உன்னால் முடியாதுன்னு யார் பேச்சையும் கேட்காம தள்ளி விட்டுட்டு மலைக்கு போயிட்டான். இவனுக்கு மலைக்கு போகிறான், இன்னும் பிரம்மாண்டமாக ஆகுது அந்த பயம். இவன் மலையை ரீச் அவுட் பண்ணுறான், இன்னும் பிரம்மாண்டமாக ஆகுது, தன்னை ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக காமிக்குது. கொம்புகள் வளருது அந்த பயத்துக்கு. இப்போ அவன் என்ன செய்கிறான், அந்த மலையில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புள்ள ஏற ஆரம்பிக்கிறான். அந்த இளைஞன் தனக்குள்ளாரே சொல்லிக்கிறான், பயத்தை நான் வென்றிடுவேன், பயத்தை நான் வென்றிடுவேன், பயமே நான் உன்னை கொல்ல போகிறேன். கையில் ஒரு பெரிய வாள் வச்சிருக்கான். அவன் வீட்டிலிருந்து மறைச்சி எடுத்துகிட்டு வந்த மிகப்பெரிய வாள் அது. அந்த வாள், அந்த கத்தி, பெரிய கத்தின்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து கையில் அதை பிடிச்சி ஓங்கி வச்சுக்கிட்டு மலையை அவன் கிளைம் பண்ணுறான். அப்படி ஏறி போய்கிட்டே இருக்கான். இவன் ஏற 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 என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அந்த மலைக்கு மேல் இருந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு பயம்ங்கிற அந்த உருவம் என்ன செய்யுது, குறைய ஆரம்பிக்குது. இவன் ஏறுறான், இவன் ஏற ஏற அதனுடைய உருவம் சின்னதாகிக்கிட்டே போகுது. பார்த்து ஆச்சரியப்படுறான். அப்போது அவனுக்கு தெரியுது, அவன் தன்னோட மனசில் இந்த பயத்தை நான் கொல்லுவேன், இது என்னை ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்ல அதனோட உருவம் ரொம்ப சின்னதாயிடுது. உச்சிக்கு போயிடுறான். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பிரம்மாண்டமான பயம் என்ன செய்யுது அப்படின்னா, மலைக்கு கீழே அப்படியே உருண்டு விழுந்துருது. சின்னதாகி அப்படியே உருண்டுட்டே விழுந்துருது. உடனே மலையிலிருந்து கீழே இறங்கி வரான். அத்தனை பேரும் வராங்க. எங்கே பயம் அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு முதுகுக்கு பின்னால் இருந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஒரு உருவம் அப்படியே எட்டி பார்த்துட்டு அது தூரமாக தலைதறிக்க ஓடி போச்சு, எங்கேயோ போய் மறைஞ்சு போச்சு.
இதுதான் பயம், எனக்கு பின்னால் ஓடுகிற அந்த குழந்தை தான் பயம் அப்படிங்கிறான். பயத்தை வென்றுட்டான். பயந்தவன் என்னவாயிட்டான்? பயத்தை வென்றவன் ஆயிட்டான். எப்படி? தனக்குள்ள மனமாற்றம், தனக்குள்ள தைரியத்தை வளர்த்துக்கணும். எத்தனை பேர் நம்ம சுற்றி இருந்தாலும் சரி, நம்ம மனசுல நம்ம தைரியத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பயந்தவனா இருக்கிற நம்ம பயத்தை வென்றவனா ஆகிடும். நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கையை வளர்க்கும் பொழுது, தைரியத்தை வளர்க்கும் பொழுது எவ்வளோ பெரிய விஷயமும் சின்னதாகி போயிடும். நம்ம முதுகுக்கு பின்னால் போய் அது ஒளிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் அங்கே கூட நிற்க முடியாமல் ஓடி போயிடும். அதுதான் பயம். பயந்தா எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சாதிக்கவே முடியாது. லைஃப் பயத்தை கொண்டு நிறைய விஷயத்தை முடக்கும். ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். அப்போது 2 பெரியவங்க உக்காந்துருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டோக்கன் கொடுத்து தான் டாக்டரை பார்க்குற முறை. இப்போ இல்லை, சில வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது எங்களோட டோக்கன் 27, 26 டோக்கன் ஒரு பெரியவங்க வச்சுருக்காங்க. ஒரு கணவனும் மனைவியும் வயதில் முதிர்ந்தவங்க. அவங்க 26 டோக்கன் வச்சுருக்காங்க. 25 டோக்கன் உள்ளவங்க இருக்காங்க. சாரி, எங்களோடது 28. 26 அந்த வயது முதிர்ந்த 2 தம்பதியோடது. 27 ஒருத்தவங்க இருக்காங்க. நாங்கள் 28. எனக்கு ஒரு பழக்கம், டோக்கன் வரிசையில் உட்காரும் பொழுது என்ன நம்பர் சொல்கிறாங்கன்னு கவனிப்பேன். பக்கத்தில் இருக்கிற மட்டும் யார் இந்த நம்பர், அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு முன்னாடி யார், அப்போ தானே நம்ம நெக்ஸ்ட்டு போக முடியும். ஸோ எனக்கே சமயத்தில் டோக்கன் சொல்கிற சவுண்டு கேட்கலன்னா கூட, ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சுன்னா டோக்கன் தெரிஞ்சு வச்சுப்பேன் நான். அப்போ என்ன பண்ணுறாங்க, நாங்கள் 28, அந்த பெரியவர்கள் 26, 27 ஒரு தம்பதி இருந்தாங்க, இள வயது தம்பதி. அப்போ 25 டோக்கன் உள்ளே போயிருக்கும் பொழுது 26வது டோக்கன் நெக்ஸ்ட் இவங்க போகணும். இந்த வயது முதிர்ந்த தம்பதியர் ரொம்ப நேரமாக பாவம் பெரியவங்க உட்காந்துருக்காங்க, அவங்க போகணும். அவங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 27ல் இருந்தாங்க இல்லையா ஒரு தம்பதியினர், அவங்க போய் ஏதோ அந்த கம்பவுண்டர் ஒரு லேடி அதுகிட்ட பேசிட்டு வராங்க. அதுக்கப்புறமா அவங்க அங்கேயே கதவு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி தள்ளி உட்காந்தாங்க. 25 வெளியே வந்ததுக்கு அப்புறமே அந்த லேடி 26 கூப்பிடல, 27 தான் கூப்பிட்டது. 27ன்றதோட இந்த இளவயது தம்பதியினர் உள்ளே போயிட்டாங்க. அப்போ நான் போய் கேட்குறேன், அம்மா 26 முதல்ல 25 தானே சொன்னாங்க, இப்போ 26 நீங்கள் தான் போகணும், மாறி போயிட்டாங்க, போய் கேளுங்க அப்படின்னு. அப்போது அந்த பெரியவர் இல்லை, அப்படியே உக்காந்துருக்காரு பயந்துக்கிட்டு. இந்த பாட்டி அம்மாவும் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னம்மா போய் கேட்கலையா அப்படின்டா. தெரியலம்மா, போய் கேட்டாலும் சத்தம் போடுவாங்கம்மா, இருக்கட்டும் அவங்க சொல்லும் போது போய்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நானும் பொறுமையாக இருக்கிறேன். அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நான் போய் அவங்க வெளியே வரும்போதே போய் சொல்லிட்டேன் நான் அவங்கக்கிட்ட, இவங்க உட்காந்துருக்காங்க, நீங்கள் டோக்கனை கொஞ்சம் நாசுக்கா பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல, நீங்கள் 26 மறந்துட்டீங்களா அப்படின்றதுல அது அப்படியே என்னை பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை. அவங்க நெக்ஸ்ட்டு போய்க்குவாங்க அப்படின்னு. அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க போகிறாங்க, அடுத்தது நான் போகிறோம். இப்போது பயந்துட்டாங்க இவங்க. ஏன்னா சில இடத்துல நம்ம பார்க்கலாம், சில இடத்துல இந்த மாதிரி இந்த டோக்கன் கொடுக்குறவங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நான் பார்த்துருக்கேன். சில பேர் நாம் ஒரு மருத்துவரை தான் பார்க்க போகிறோம், ஃபீஸ் கொடுத்துட்டு தான் பார்த்துட்டு வரப்போகிறோம், வரிசையில் இருந்து பொறுமையாக தான் பார்க்குறோம். அது என்னமோ சில பேர் போய் நம்ம உரிமையை நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதுதான் நம்ம தானேன்னு கேட்டால் கூட அந்த இடத்துல ஒரு கத்துறா மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுதுங்க, கத்திடுறாங்க. அவங்க தன்னை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இப்போ இந்த 2 பெரியவங்களுக்கும் தைரியம் இருந்திருந்தா அவங்க போய் கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு அவங்களோட டேர்ன் வர வரைக்கும் அவங்க எப்போ தான் நம்மள இந்நேரம் இப்போ ஒரு 10 டோக்கனை கூப்பிட்டு இருந்தா கூட இந்நேரம் உட்காந்துருப்பாங்க போல இருக்கு அவங்க 2 பேரும். எனக்கு சீரியஸாக பாவமாக இருந்துச்சு. நான் முன்னாடி போய் சொன்னேன், நான் இப்போ சொன்னலேன்டா இன்னும் எவ்வளோ நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்களோ தெரியாது.
பயப்படாதீங்க. நம்ம பயந்தோம் அப்படின்னா நம்மளை அப்படியே உட்கார வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பயப்பட பயப்பட நம்மளை எல்லாரும் உட்கார வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. யாருமே நம்மளை எந்த ஒரு விஷயத்துக்கும் தூக்கி நிமிர்த்திட மாட்டாங்க. நாமளா தான் நிமிரணும். நம்மளோட முன்னேற்றத்துக்கு நாம தான் செயல்படணும். இன்னும் நம்ம பயந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பயம்ங்கிற விஷயம் எனக்குள்ளேயும் இருக்குது, உங்களுக்குள்ளேயும் இருக்குது. அது எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கணும். அது நம்மளை அப்படியே அமுக்கி வச்சு உட்கார வைக்கிறதா இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அதை தள்ளி வைக்க முயற்சி எடுத்து தள்ளணும். இல்லை தள்ளி நகர்த்த முடியலன்னா உடச்சி இருந்துருங்க. இந்த இளைஞன் வாள் எடுத்துட்டு போனான். ஏன்? அவன் பயந்ததுனால அவன் எல்லாத்துலேயும் தயங்கி நின்றான். அவன் தயங்கி நின்றது ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய இழிவாக ஆயிடுச்சு. அவனை எல்லாரும் கேலி கிண்டல் செய்யும் போது தான் அவனுக்குள்ள ஒரு உஷாரே வந்துருச்சு. அந்த நிலைக்கு போக வேண்டாமே, அதுக்கு முன்னாடியே நம்ம பாதுகாத்துப்போம். நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது பயம்தான் அப்படின்னா அந்த பயத்தை வெட்டி எறிங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றி கிடைக்கும். மிகப்பெரிய காலதாமதத்தை அந்த பயம் ஏற்படுத்திவிடும். பயம் நம்மளோட மிகப்பெரிய எதிரி. அதை அப்படியே தூக்கி போட்டுருவோம். இன்னைக்கு பயந்தவனா இருக்கக்கூடிய நாம பயத்தை வென்றவர்களாகும். எதுக்கு? நம்மளோட முன்னேற்றத்துக்கு. நல்ல விஷயத்தை சாதிப்பதற்கு தடங்களாக ஒரு பயம் இருந்துச்சுன்னா அந்த பயத்தை உடைச்சி எரிஞ்சிருவோம். தயவு செஞ்சு கெட்டது எதுவும் செய்ய பயமா இருக்குது, இதை செய்யலாமா, மாட்டிக்குவோம் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா சத்தியமாக மாட்டிப்பீங்க. யாரும் தப்பு பண்ணாதீங்க. நல்ல விஷயத்துக்கு பயம் இடைஞ்சலாக இருந்தால் தான் அந்த பயத்தை ஓரம் தூக்கி போடணும். இது நம்ம முன்னேற்றத்தை தடுத்துரும். பயத்தை வென்றுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நம்ம பாதிக்கு மேலே ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். பயப்படாமல் இருப்போம். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் சந்திக்கலாம். நான் பேசுகிறது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் ஹோம்மேக்கர் நஃபீலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.